நஹ்மதுஹு நஸல்லி ரசூலி கரீம் மாபாத். நோன்பு நேற்றைய தொடர்ச்சியாக, அதாவது வயது முதிர்ந்தவருக்கு அனுமதி வழங்குறாங்க. அனுமதி மறுக்கப்பட்டு இழந்தா இருக்காங்க. நோன்பாளி இந்த கட்டி அணைப்பு விஷயத்தில் இது அபுதாபில் நேற்று பார்த்தோம். இதில் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்வதுதான் முக்கியமான அளவுகளாகும். முத்தமிடுவதில் ஆரம்பித்து உடல் போய் முடிந்துவிடும் என்று யார் தன்னை பற்றி அஞ்சுகிறாரோ அத்தகையவர்கள் பகல் காலங்களில் அதை தவிர்த்து விட வேண்டும். குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு இருப்பதை பற்றி பார்க்கலாம். இல்லறத்தில் ஈடுபட்டு குடிப்பு கடமையான நிலையில் சகர் செய்வதற்க எழக்கூடியவர்கள் குளித்துவிட்டு தான் சகர் செய்ய வேண்டுமா? இது குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு குளிக்காமல் நோன்பு இருப்பார்கள். சுபுகு வேலை வந்ததும் தொழுகைக்காக குளிப்பார்கள் என்று கூறும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் பல இருக்கின்றன. ரமலான் மாதத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பு கடமையானவர்களாக சுபு நேரத்தை அடைவார்கள். அந்த நிலையில் நோன்பு இருப்பார்கள். ஆயிஷா ஹதீஸு, உம்மு சலமா ஹதீஸு, புகாரில் இடம்பெற்ற ஹதீஸை பார்க்கிறோம். தொழுகையை நிறைவேற்றத்தான் குளிப்பு அவசியமே தவிர நோன்புக்காக குளிக்க வேண்டியதில்லை. குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு நுற்றுவிட்டு சுபு தொழுகைக்கு குளிக்கலாம். நோன்பு வைத்துக் கொண்டு குளித்தல். நோன்பு நுற்றவர் நோன்பு திறக்கும் முன் குளிக்கக்கூடாது என்று சிலர் நினைக்கிறாங்க. இதற்கு எந்த ஆதாரம் இல்லை. நபிகள் அவர்கள் நோன்பு நூற்றிருக்கும் போது வெப்பத்தின் காரணமாக தமது தலையை தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்ததை நான் பார்த்துள்ளேன் என்று நபி தோழர் இருக்கிறார். இது அகமதுல அபுதாபில் ஏற்பட்ட ஹதீஸு. நோன்பாளி உச்சி வெயில் நேரத்து வறட்சியை குறைத்துக் கொள்ள குளிப்பதும் தலையில் தண்ணீர் ஊற்றிக்கொள்வதும் கூடும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சில பகுதியில் 6 குளம் ஏரிகள் குளிக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அவ்வாறு குளிக்கும் போது காதுகளை மூக்கிய விரல் அடைத்துக் கொண்டு குளிக்க வேண்டும் நினைக்கின்றனர். காதுகள் வழியாக மூக்கின் வழியாக தண்ணீர் உள்ள செல்லக்கூடாது என்பதற்காக இப்படி நாங்கள் சின்ன வயசுல கூட சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. காதுக்குள்ளே மூக்குள்ளே தண்ணீர் செய்வது நோன்பை முறிக்கின்ற அல்லாஹ்வோ அவர் தூதரவோ நமக்கு சொல்லவும் இல்லை, காட்டி தரவும் இல்லை. காதுகள் மூக்கை அடைக்காமல் தண்ணீர் மூடி குளிக்கலாம். நறுமணம் பயன்படுத்துதல். நோன்பு நுற்று குளிக்கும் போது வாசனை சோப்பு போடக்கூடாது, உடம்பில் ஆடை நறுமணம் பூசிக்கொள்ளக்கூடாது. இப்படி சில பேர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்காக இளம் மனிதர்கள் நறுமணம் பூசுவதை தடை செய்த நபி அவர்கள் நோன்பாளிக்கு இத்தகைய தடை எதையும் பிறப்பிக்கவில்லை. நோன்பாளி நறுமணம் பூசக்காரன் இருந்தால் அல்லாவே அவன் தூதரை சொல்லாமல் விட்டிருக்க மாட்டார்கள். எனவே சோப்பு போடு, இது நறுமணப்படுது, நோன்பாளி தாராளமாக பயணம். இன்ஷா அல்லாஹ் இவருடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம்.